அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதேபோல குர்ஆன்ல இருக்கக்கூடிய 32வது சூரா அப்படின்னு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரா சஜிதாங்க. சூரா சஜிதாங்கிறது சஜிதா செய்தல். சஜிதா செய்தல் என்று விளக்கம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மக்கால இறங்குன சூரா இது. இதனுடைய அத்தியாயங்கள் பார்த்தீங்கன்னா 30. சஜிதா சூராவினுடைய திருவசனங்கள் வந்து 30. சுஜூது செய்தல் என்று இதுக்கு விளக்கங்க. இந்த சூறாவை எதுக்கு ஓதிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த வாத நோய் இருக்கு இல்லைங்களா? வாதம் அடிச்சுலாம் இருப்பாங்கள்ல, கை, கால் இழுத்து வாதம் அடிச்சிருப்பாங்கல்ல, இவங்களுக்கு இந்த மாரி இந்த சூறாவ ஓதி அவங்களுக்கு இந்த தண்ணீர குடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, என்ன செய்யுங்க, இந்த வாத நோய்கள் நீங்கும். அதேபோல நம் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு, குழந்தைகள் வந்து பத்திரமாக வெளியில போயிட்டு வர்றதுக்கு, இந்த மாரி விஷயங்களுக்கும் இந்த சூரா சஜ்தா வந்து ஓதிக்கொள்ளலாங்க. இது குர்ஆனுடைய 32வது சூரா, திருவசனங்கள் 30ங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல வஷானஹு வ தஆலா இந்த வாத நோய்க்கு சிறந்த ஒரு சூறாவாக இருக்கிறது. இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.